வணக்கம். டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த பேரை நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆனா அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சா எங்க ஆரம்பிக்கிறது, என்ன பண்றதுன்னே ஒரு குழப்பம் வரும். கவலையே படாதீங்க. இந்த விளக்கத்துல டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுங்கறத ரொம்ப ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி நாம பார்க்க போறோம். வாங்க. உண்மையை சொல்லணும்னா இன்சூரன்ஸ் அப்படின்னாலே அதுல வர்ற கணக்குகள், பாலிசி கண்டிஷன்ஸ்னு நிறைய விஷயம் நம்மள குழப்பி விடும். கரெக்ட் தானே? ஆனா நாம இப்போ அதை எல்லாம் ஒன்னா பிரிச்சு ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். வாங்க டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிற இந்த விஷயத்தை முழுசா புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ முதல் கேள்விக்கே வந்துடலாம். டேர்ம் இன்சூரன்ஸ்னா அது என்னது? வாங்க அதோட அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்பவே சுலபமான ஒரு கான்செப்ட் தான் இது. இப்போ உங்க குடும்பத்துக்கு ஒரு நிதி பாதுகாப்பு வலை வேணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கான ஆயுள் காப்பீடு. உதாரணத்துக்கு ஒரு 20 வருஷம் இல்ல 30 வருஷத்துக்கு. இந்த காலகட்டத்துல ஒருவேளை பாலிசி எடுத்தவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா அவரை நாமினியா நியமிச்சவங்களுக்கு, அதாவது அவரோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும். இதுக்காக நாம மாசம் மாசம் இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுற தொகைக்கு பேரு தான் பிரீமியம். அது ஒரு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். மத்த இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் விட இதுல ஏன் பிரீமியம் இவ்ளோ கம்மியா இருக்குன்னு? அதுக்கு ஒரு சிம்பிளான காரணம் இருக்கு. டேர்ம் இன்சூரன்ஸோட ஒரே நோக்கம் பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும்தான். இதுல சேமிப்பு, முதலீடுன்னு வேற எந்த விஷயமும் கலக்கல. அதனாலதான் நாம சொல்றோம் இது ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான்னு. அதனாலதான் ரொம்ப குறைஞ்ச பிரீமியம்ல ஒரு பெரிய கவரேஜே நமக்கு கிடைக்குது. ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இந்த இன்சூரன்ஸ் யாருக்கு தேவை, யாருக்கெல்லாம் இது கண்டிப்பா இருக்கணும்? வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். உங்க வருமானத்தை நம்பி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக நீங்க இதை எடுத்தே ஆகணும். அதாவது உங்களோட மனைவி, குழந்தைகள் இல்லனா உங்களோட வயசான பெற்றோர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நாம இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? அவங்களோட படிப்பு, கல்யாணம்னு பெரிய பெரிய செலவுகள் எல்லாம் இருக்குடியா? அதுக்கு இந்த பாலிசி ஒரு பெரிய உதவியா இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஹோம் லோன், கார் லோன்னு பெரிய கடன்கள் ஏதாவது இருந்தா அந்த கடன் சுமை உங்க குடும்பத்து மேல விழாம தடுக்கிறதுக்கும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா எவ்ளோ ரூபாய்க்கு எடுக்கணும்? அதாங்க அந்த கவரேஜ் அமௌண்ட். அது எப்படி கரெக்டா கணக்கு போடுறது? வாங்க அதுக்கான ஒரு எளிய வழியை பார்க்கலாம். நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, 1 கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்கன்னு. கேட்கும்போது இது ரொம்ப பெரிய தொகையா தெரியலாம். ஆனா உண்மையில இப்போ இருக்கிற விலைவாசி, பணவீக்கம் இதையெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டா ஒரு குடும்பத்தோட அடுத்த 15-20 வருஷத்துக்கான தேவைகளை சமாளிக்க இந்த தொகை ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல பெரிய மாற்றம் இல்லாம அவங்க வாழ்க்கையை தொடர இது ரொம்ப உதவியா இருக்கும். சரி, அப்போ உங்களுக்கான சரியான கவரேஜ நீங்களே எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க ஒரு சிம்பிளான வழி இருக்கு. முதல்ல உங்களோட ஒரு வருஷ சம்பளம் எவ்வளோன்னு பாருங்க. அந்த தொகைய குறைஞ்சது ஒரு 15-20 மடங்கு வரைக்கும் பெருக்கிக்கோங்க. அதோட உங்களுக்கு ஏதாவது ஹோம் லோன், பர்சனல் லோன்னு கடன்கள் இருந்தா அந்த மொத்த தொகையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கிடைக்கிற தொகை தான் உங்களுக்கான ஒரு நல்ல கவரேஜ் அமௌண்ட். இது ஒரு பொதுவான கணக்கு தான், ஆனா இதுல இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாலே நிறைய பேருக்கு மனசுல சில பொதுவான கேள்விகள் வரும். அந்த மாதிரி சில முக்கியமான சந்தேகங்களையும் அதுக்கான பதில்களையும் இப்ப நாம தெளிவா பார்க்கலாம். இது உங்க குழப்பங்களை நிச்சயம் தீர்த்து வைக்கும். நீங்க பாலிசி எடுக்கும்போது ரைடர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தோணும், இந்த ரைடர்ஸ்னா என்னது, அது எதுக்கு? ரைடர்ஸ்ங்கிறது ஒரு வண்டியில நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போடுற மாதிரி தான். உங்க அடிப்படை பாலிசியோட உங்களுக்கு தேவையான சில கூடுதல் பாதுகாப்புகளை சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், அதாவது பாலிசி காலத்துல கேன்சர் மாதிரி ஏதாவது ஒரு பெரிய நோய் வந்தா அதுக்கு தனியா ஒரு பெரிய தொகை கிடைக்கும். அதே மாதிரி ஆக்சிடென்டல் டெத் ரைடர் எடுத்தா விபத்து மூலமா ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா நாமினிக்கு கூடுதல் தொகை கிடைக்கும். இந்த மாதிரி ரைடர்ஸ் உங்க பாலிசியை இன்னும் பவர்ஃபுல்லாக்கும். அடுத்ததா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம். இப்ப நான் ஒரு பிரீமியம் கட்ட ஆரம்பிக்கிறேன். இது வருஷா வருஷம் ஏறிக்கிட்டே போகுமா, இல்ல பாலிசி முடிற வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸோட ஒரு சூப்பரான விஷயம். நீங்க பாலிசி எடுக்கும்போது என்ன பிரீமியம் முடிவு செய்யப்படுதோ அது உங்க பாலிசி காலம் முடியற வரைக்கும், அதாவது 20 வருஷம் 30 வருஷமானாலும் சரி, ₹1 கூட மாறாது. அப்படியே லாக் ஆயிடும். இதனால உங்க மாசாந்திர பட்ஜெட்டை நீங்க ரொம்ப ஈஸியா பிளான் பண்ணிக்க முடியும். சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா இதுவரைக்கும் நாம பேசினதுல இருந்து
நீங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ ஒரு தடவை பார்த்திடலாம். முதல் விஷயம், டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது ரொம்ப குறைஞ்ச செலவுல கிடைக்கிற ஒரு முழுமையான பாதுகாப்பு திட்டம். ரெண்டாவது, உங்க வருமானம், உங்க கடன்கள் இது எல்லாம் மனசுல வச்சுதான் சரியான கவரேஜ் தொகையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். கடைசியா, ரொம்ப முக்கியமா, இது உங்க குடும்பத்துக்கான ஒரு நிதி பாதுகாப்பு வலை. எவ்வளோ சீக்கிரம், அதாவது எவ்வளோ இளம் வயசுல இது எடுக்கிறீங்களோ அவ்வளோ பிரீமியம் கம்மியா இருக்கும். அதுதான் புத்திசாலித்தனம். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தின ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ஒரு கேள்விதான் இப்போ உங்க முன்னாடி இருக்கு. உங்க குடும்பத்தோட நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க நீங்க தயாரா? யோசிங்க. ஒரு நல்ல முடிவை சீக்கிரமா எடுங்க. நன்றி.